குத்து விளக்கேறிய கொத்தல் கால் கட்டல் மேல் மெத்தன்ற பஞ்ச சைனத்தின் மேலேறி பொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய்த்திரவாய் மைத்ததன் கண்ணினாய் நீ உன் மழாரனை எத்தனை போதும் துயில ஒத்தாய்கான் தரித்தனை ஏழும் பிரிவாற்றகில்லாயால் தத்துவம் அன்று தகவேலோரம் பாவாய். ஆண்டாளின் திருப்பாவை 30 பாசுரங்களில் இன்றைய பாசுரம் 19வது பாசுரம். முதல் 5 பாடல்களால் பெருமானின் பர, வியூக, விபவ, அந்தர்யாமி அத்தை நிலைகளை குறிப்பிட்டு, பிறகு 10 பாடல்களால் 10 அடியார்களை எழுப்பி, பிறகு வாயர்காப்போன், நந்தகோபன், யசோதை, பலராமன் தாண்டி கண்ணன் படுத்துறங்கும் அறையை நோக்கி சென்று பாடிய பாசுரம். ஞானமாகிய குத்துவிளக்குகள் அறை முழுவதும் ஒளிபரப்பிட, குவலியாப்பிட யானையின் தந்தத்தால் செய்த மெத்தென்ற அழகு, வெண்மை, மென்மை, நறுமணம் மற்றும் குளிர்ச்சி ஆகிய 5 குணங்களோடு கூடிய கட்டிலில் நப்பின்னையுடன் படுத்துறங்கும் கண்ணனை நோக்கி சென்று வாய் திறந்து பேசும்படி அழைக்கிறார்கள். எப்பொழுதும் கண்ணனை விட்டு பிரியாத ஜெகன்மாதாவான நப்பின்னையை நோக்கி, உன் மணவாளனான கண்ணனை எங்களுக்கு அருள் செய்ய எங்களுடன் அனுப்புவாயாக என்று நப்பின்னையை வேண்டிக் கொள்ளும் பாசுரம். இதன் மூலம் ஆச்சாரியர்கள் மூலம் பகவானை அடைய வேண்டும் என்பதை உணர்த்தும் பாசுரம். நன்றி.